ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன ஒட்டகத்தை காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாது நண்பர்களே. நல்ல தூக்கம் காலையில். டக்குன்னு நம்மளுடைய ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சாப்பில். ஒரு ஸ்ரீலங்கா நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கஃபில் வந்து ஒட்டகப்பால் வாங்கிட்டு சொன்னார். வரியா பாலைவனம் போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பிட்டேன் அவர் கூட. ஆமாம், நம்மளும் ஒட்டகப்பால் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அங்கே போய் பார்த்தா ஏகப்பட்ட ஒட்டகங்கள். இவ்வளோ ஒட்டகத்தை வந்து நான் ஒரே இடத்துல பார்த்ததே கிடையாது. இவ்வளோ ஒட்டகத்தை பார்த்தோம். சின்ன சின்ன குட்டி ஒட்டகம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு பால் கறக்கிறத வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. திரும்பி பார்த்தா நம்ம சிங்கக்குட்டி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. விறுவிறுன்னு ஓடி போய் நான் ஒரு கப்பை எடுத்து கிட்டுன்னு குடிச்சு பார்க்கணும் எப்போ. ஏன்னா ரொம்ப காலம் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலம் ஆகி போச்சு நான் ஒட்டகப்பால் குடிச்சு. அதனால் என்ன செஞ்சேன், கிட்டுன்னு ஒரு கல்ப்பு அடித்தேன். ஒரு லிட்டர் இருக்கும் அந்த கிண்ணம். நல்லா தாங்க இருக்குது குடிக்கிறதுக்கு. நல்ல டேஸ்ட்டு, சுட சுட நல்லா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. அப்புறம் ஓகே பத்தலை, ஏன்னா 1 லிட்டர் குடிச்சும் பத்தலை. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு வகையான ருசி. அது எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரியல. அதனால் 1 லிட்டர் குடிச்சும் பத்தலை. இன்னும் கொஞ்சம் குடிக்கணும் போல் தோணுச்சு. அதனால் என்ன செஞ்சேன், இது சரிப்பட்டு வராதுன்னு மறுபடியும் கிண்ணத்தை எடுத்து கொண்டு போய் பால் அவர்கிட்ட கொடுத்தேன். இந்த பால் கறந்தாரில் அவர்கிட்ட. அவர் மறுபடியும் ஒரு கிண்ணம் ஊற்றி கொடுத்தாரு. உடலை நானும். ஆமாம், மறுபடியும் ஒரு கிண்ணம். மறுபடியும் என்ன செஞ்சேன், உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கிண்ணத்தையும். கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் பால் குடித்தோம். பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு, அருமை. மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோக்களில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.